ராமசாமி வச்சேன் வெள்ளையன்னு சொல்லாம எங்கேப்பா கிளம்பிட்ட? ஒன்றுமில்லம்மாம்மா, நம்ம சசிகலாமா மீட்டிங் போட்டிருக்காங்க, அங்கே தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். இல்லை, அவங்கள பற்றி ஊர் உலகத்தை என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமால? அப்படி என்ன கருப்பைய மாமா சொல்கிறாங்க அவங்கள பற்றி? இல்லை, நம்ம ஊரில் இருக்க பச்சை குழந்தைக்கும் தெரியும்ல. சரிம்மா, நீ சொல்லுமாமா, என்ன சொன்னாங்க சொல்லுமாமா நீ. மச்சான், ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தப்போ சசிகலா அம்மாவோட மொத்த குடும்பமும் ஊரையே எழுதி வாங்க பார்த்தாங்களாம். அங்கதாயே அவங்களுக்கு வினையே ஆரம்பிச்சிச்சு. அந்த மண்ணாக்கடி சொந்தக்காரங்க பண்ணின அலும்பு இருக்கே, அது தாங்கவே முடியலப்பா. கலெக்டரு, போலீஸுன்னு எல்லாரும் இவங்க காலில் தான்ப்பா விழுந்து கிடந்தாங்க. அந்த சமயத்தில் அதை பார்க்குறப்பவே மக்களுக்கு ரத்தமெல்லாம் கொதிச்சு போச்சு. நாங்கள்லாம் தெய்வமாக கும்பிட்டோம்யா அந்த ஜெயலலிதா அம்மாவை. அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்த 75 நாளும் என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கும் எவனுக்கும் தெரியாது. பெத்த சொந்தத்தை கூட உள்ள விடலையப்பா அவங்க சசிகலா அம்மா. இட்லி சாப்பிட்றாங்க, சட்னி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்களாப்பா அவங்க சசிகலா அம்மா. அந்த பாவம் இவங்கள விடாதப்பா. அந்த அம்மா சாவுல ஏதோ சூது இருக்குன்னு ஒவ்வொரு பாமர மனுஷனும் இன்னைக்கு நம்புறாயா. காசு காசு, எவ்வளோ காசு! ஊர் உலகத்துல இருக்கிற சொத்தெல்லாம் தனக்கே வேணும்னு நினைச்சாங்களே. அந்த வளர்ப்பு மகன் கல்யாணத்துல இவங்க பண்ணுல பந்தாவை பார்த்துப்புட்டு தமிழ்நாடே காரி துப்புச்சுலா. அதான் மச்சான், கோர்ட்டு இவங்கள குத்தவாளின்னு சொல்லி 4 வருஷம் ஜெயிலுக்குள்ள தள்ளுச்சு. ராமசாமி மச்சான், ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போற ஒருத்தரை மக்கள் எப்படி தலைவராக ஏற்றுக்குவாங்க? ராமசாமி மச்சான், உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஜெயலலிதா அம்மா செத்து காரியம் கூட முடியல, அதுக்குள்ள நான் தான் முதலமைச்சர்னு கிளம்பிட்டாங்களே, அது உனக்கு தெரியுமா? நம்ம ஜெயலலிதா அம்மா போட்டுக்கிட்டு இருந்த சேலையை போட்டுக்கிட்டு அதே மாதிரி கையசிச்சுக்கிட்டு வேஷம் போட்டா அவங்க அம்மா ஆயிடுவாங்களாக்கும். என்ன மச்சான், இன்னொரு விஷயத்த நீ மறந்துருப்ப மச்சான், நான் சொல்றேன் கேளு. அதிமுக எம்எல்ஏக்களை எல்லாம் கூவத்தூர் ரிசார்ட்ல அடைச்சு வச்சு இவங்க பண்ணின கூத்திருக்கே ஊர் உலகமே சிரிச்சு போச்சாப்பா. அதெல்லாம் நினைச்சா கேவலமா இல்லையா மச்சான்? என்ன மச்சான், கூடவே இருந்துக்கிட்டு அந்த அம்மாவை சரியா பார்க்கலனா மக்களுக்கு ஆத்திரம் தானே வரும். சசிகலா அம்மா செஞ்ச தப்புக்குத்தான் இன்னைக்கு கட்சியும் இல்லாம கௌரவமும் இல்லாம ஒரு ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க மச்சான். இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும்னு அவங்க தலையில எழுதியிருக்கு போல மச்சான். மச்சான், சாப்பிட்டியா? நான் வாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். நான் சாப்பிட்டேன் மாமா, நீ சொல்லு மாமா. நம்ம சசிகலா அக்கா மகனை வளர்ப்பு மகன்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணாங்க பாரு, அந்த மெட்ராஸ் நகரமே ஸ்தம்பித்து போச்சப்பா. கிலோ கணக்கில் தங்கமும் வைரமும் அந்த அம்மாவும் இவங்களும் போட்டுக்கிட்டு வந்த அந்த பந்தாவை பார்த்துட்டு யார் வீட்டு காசுல இவங்க இப்படி ஆட்டம் போடுறாங்கன்னு ஒவ்வொரு சாமானிய மனுஷனும் காரி துப்புனாயா மச்சான். என்ன மச்சான், அவனுக்கு தெரியாதா? அந்த ஒரு கல்யாணம் தான் ராமசாமி மச்சான் இவங்க மொத்த பேரையும் எடுத்துட்டு போயிடுச்சு. மச்சான், இன்னொரு விஷயம் கேளு. மக்களால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அமைச்சர்களே மதிக்க மாட்டாங்கப்பா அந்த சசிகலா அம்மா. அந்த சமயத்தில் போயஸ் தோட்டத்து வாசல்லையே அமைச்சர்கள் எல்லாம் காத்து கிடப்பாங்க நம்ம ஜெயலலிதா அம்மா பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு. ஆனால் பாரு, அரசாங்கமே சசிகலா அம்மா கையில் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. முதலமைச்சரையே பார்க்க விடாம ஒரு இரும்புத்திரை போட்டு வச்சிருந்தாங்க ஐயா. அதாயா இருக்கிறதுலே பெரிய கொடுமை. மச்சான், ஒரு அமைச்சருக்கே இந்த நிலைமைனா ஒரு பாமர மனுஷன் என்னையா செய்வேன்? எப்படியா ஒரு குறைய போய் சொல்லுவேன்? மச்சான், நல்லா கேட்டுக்க. சசிகலா அம்மா பண்ண கொடுமையில தான் நம்ம ஓபிஎஸ் ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்து மெரினாவில் தியானம் பண்ணாரு. தர்ம யுத்தம்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஒரு கட்சியை 2ஆ உடைச்சு கட்சி தலைவர்களையும் தொண்டர்களையும் தெருவில் நிற்க வச்சது சசிகலாவோட அதிகார பசிதாயா. அந்த அம்மாவுக்கு கட்சி மேல இருந்த அக்கறையை விட அந்த முதலமைச்சர் பதவி மேலதாயா இவங்களுக்கு ஒரு கண்ணு. ராமசாமி மச்சான், தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனாங்க, அங்கேயும் இவங்க சும்மா இருந்தாங்களா? இல்லையில, அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சாங்கல்ல. பார்ப்பன அக்ரஹார செயல இருந்தப்ப அங்க உள்ள சமையல்காரரை கையில வச்சுக்கிட்டு நல்லா சொகுசா இருந்தாங்கன்னு அந்த ரூபா அதிகாரி ஆதாரத்தோட வெளியே சொல்லிட்டாங்கய்யா. ஜெயிலுக்கு போனாலும் இவங்க திருந்தலையா மச்சான்? அட ஏன் மச்சான் வெள்ளையன்னு சொல்லி நீ வாட்டி கிளம்பி வந்துக்கிட்ட? அம்மா போன பிறகு அவங்க மாதிரியே கொண்டைய போட்டுக்கிட்டு அவங்க மாதிரியே கையை அசைச்சிக்கிட்டு வந்தா மக்கள் ஏமாந்துருவோன்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அம்மானா அது ஒருத்தவங்க தான். அவங்க இடத்த பிடிக்க நினைக்கிறவங்க வெறும் வேஷம்தான் போடுறாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாக்கையா. மச்சா, ஒரு மனுஷன் உருப்படணும்னா கூட இருக்க வேணாச்சும் நல்லவனா இருக்கணும். ஆனா அந்த சசிகலா அம்மாவோட இருந்த அந்த 42 சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்க பண்ணுன அழுகுதாயா அந்த அம்மாவையே அழிச்சது. மச்சா, என்னப்பா நீ, ஒரு ஊர்ல ஒருத்தன் அதிகாரம் பண்ணாலே நம்மளால தாங்க முடியாது. இவங்க ஊர்ல இருக்க எல்லா பயலும் நான் தான் மந்திரி, நான் தான் அமைச்சர், நான் தான் அதிகாரின்னு ஆட்டமான ஆட்டமையா. ஆத்து மணல்ல இருந்து அரசு வேலை வரைக்கும் அம்புட்டுலையும் இவங்க கைவரிசதேன். மன்னாரக்குடி மாஃபியானா சும்மாவா மச்சான்? மக்கு மச்சான், நல்லா சொல்றேன் கேட்டுக்க.
இந்த சசிகலா அம்மா ஆரம்பத்தில் வீடியோ கடை வச்சிருந்தப்ப போயஸ் தோட்டத்துக்குள்ள போனது எதுக்கு தெரியுமா? நம்ம ஜெயலலிதா அம்மாவோட ரகசியங்களை எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஜெயலலிதா அம்மாவை மிரட்டி மிரட்டியே பல காரியங்களை சாதிச்சுக்கிட்டாங்களாம். மச்சான், நம்ம பெருசுகள்லாம் சொல்லும் சசிகலா விசுவாசத்துல உள்ள போகல, எதுக்குள்ள போயஸ் தோட்டத்துக்குள்ள சதி பண்ணி சம்பாதிக்கத்தான் உள்ள போனாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பெருசுகள்லாம். ராமசாமி மச்சான், நம்ம ஜெயலலிதா அம்மா சிங்க மாதிரி இருந்தவங்கப்பா. ஆனா பாரு மச்சான், கடைசி காலத்துல அந்த அம்மாவை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்ட மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இந்த சசிகலா யாருக்கிட்டையும் பேச விடாம, சொந்த அண்ணன் மகளை கூட உள்ள விடாம, போனை தொட்டா கூட இவங்க அனுமதி வேணுங்கிற நிலைமைக்கு அந்த அம்மாவை கொண்டு போயிட்டாங்க பாரு. அந்த பாவம் தான் மச்சான் இன்னைக்கும் அவங்கள துரத்துது. ராமசாமி மச்சான், இன்னும் தெரிஞ்சுக்க, ஏழைங்க நிலத்தை மிரட்டி வாங்குறதுல இவங்கள மிஞ்சிலக்க ஆள் கிடையாதா போய். ஏமாச்சேன், அவனுக்கு சிறுத்தாவூர் தெரியுமா? அந்த ஊரில் இருக்கிற தலித் மக்களோட நிலத்தை பூரா வளைச்சிக்கிட்டாங்க போய். அது மட்டும் இல்லை மச்சான், இந்த கோடநாடு எஸ்டேட்டே அவங்க கையில் தான் இருந்துச்சு. மக்கள் சொத்து மக்கள்கிட்டயே போகணும்னு சொன்ன எம்ஜிஆர் கட்சியில் இருந்துக்கிட்டு மக்கள் சொத்தையே அமுக்குறது தான் இவங்க செஞ்சதுலேயே பெரிய துரோகம். ஏமாச்சேன், ஜெயிலுக்கு போகும்போது கூட நான் தியாகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனாங்க. ஆனா அங்கேயும் போய் சிறை அதிகாரிகளுக்கு கோடி கோடியா லஞ்சம் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நைட்டும் வெளியே போயிட்டு வந்து எல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு வெளியே போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு கேமராவில் சிக்கிச்சு இவங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் சொன்னாங்க, அப்ப இவங்களுக்கு சட்டமும் இல்லை பயமும் இல்லைன்னு கால் துப்புனாங்கய்யா. மச்சான், அம்மா சமாதியில போய் 3 தடவை அடிச்சு சத்தியம் பண்ணாங்களே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எதுக்கு லூசு மச்சான்? அப்ப என்ன சொன்னாங்க? துரோகிகளை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா நிஜமான துரோகி யாருன்னு நான் ஊருக்கே தெரியுமா போய்? பெத்த தாயா நினைச்சு செத்த ஒருத்தி, அவர் புதைச்ச மண்ணு கூட இன்னும் ஈரங்காயல. அந்த சமயத்துல அந்த முதலமைச்சர் பதவியில உட்கார துடிச்சதாயா இவங்களோட கேவலான அரசியல். மச்சான், அந்த அம்மா உயிரோடு இருந்தப்பவே சசிகலாவை ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை பல தடவை வெளியே துரத்துனாங்க. 96 ஒரு வாட்டி அடிச்சே விரட்டி இருக்காங்க. அப்புறம் 2011 மன்னார்குடி மாஃபியான்னு மொத்த கும்பலையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அப்பவே அந்த அம்மா கரெக்டாக சொன்னாங்கய்யா, என் உயிருக்கே இவங்க உழ வைக்க போகிறாங்கன்னு. சும்மா சொல்லலையப்பா, அறிக்கையாகவே வெளியிட்டாங்க. அந்த அம்மாவே இவங்கள துரோகின்னு சொன்ன பிறகு மக்கள் எப்படியா ஏற்றுக்குவாங்க? மச்சான், கோடநாடு எஸ்டேட்டுங்கிறது ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடமாய்யா. ஆனால் அங்கே இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற கொலை தற்கொலைன்னு அம்புட்டுக்கும் பின்னாடி இந்த மன்னார்குடி நிழல் இருக்குன்னு ஊரில் தான் பேசிக்கிறாங்க. அந்த எஸ்டேட்டில் இருக்கிற ரகசிய ஆவணங்களை எடுக்கிறதையும் இவ்வளோ கூத்து நடக்குதாமியா. நம்ம ஜெயலலிதா அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப அம்மா நல்லா பேசுறாங்க, ஆடியோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு சின்ன வீடியோ கூட காட்டல. ஆனா இவங்க மட்டும் உள்ள போய் பார்த்துட்டு வந்ததா சொன்னாங்க. அந்த 75 நாள் நடந்த உயிர் போராட்டம் இவங்க கைக்குள்ளேயே முடிஞ்சு போச்சியா. அதுதான் தமிழ் மக்களோட ஆறாத வடு. அந்த அம்மாவோட சாபந்தான் இவங்கள இன்னைக்கு வரைக்கும் அலைய விடுது. மச்சான், சிறுத்தாவூரில் ஏழை எளிய மக்களோட நிலத்தை எப்படி அபகரிச்சாங்க தெரியுமா? ஒரு பெரிய வேலி போட்டு ஊர் மக்களோட பொது பாதையவே அடைச்சிட்டாங்கய்யா. நாங்கள் எங்கே போவோம்னு கேட்ட மக்களை அதிகாரம் பண்ணி அடித்து விரட்டிட்டாங்கய்யா. இன்னைக்கு நிலத்தை இழந்த அந்த சாமானிய மக்களோட சாபந்தான் இவங்கள ஒரு சின்ன இடத்துல கூட நிம்மதியாக உட்கார விடாம பண்ணுது. மச்சான், அது மட்டுமா, நம்ம ஜெயலலிதா அம்மா கிட்ட வெள்ளத்தாளில் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கே தெரியாம சொத்துக்களை பூரா தான் குடும்பத்தில் உள்ள ஆள் பேருக்குள்ள மாத்திக்கிட்டாங்கய்யா. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அம்மா தான் 2011 அடிச்சு வெளியே தள்ளினாங்க. அப்ப சசிகலா, இனிமே நான் என் குடும்பத்தோட பழக மாட்டேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் ஜெயலலிதா அம்மா கூட சேர்ந்துட்டாங்க. ஆனா சொன்ன மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்களா? இல்லையே, மறுபடியும் எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. மச்சான், ஒரு மனுஷன் ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள உயிர் போயிருது. ஆனா இவங்க அந்த அம்மாவோட நிழல்லே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி இடத்த பினாமி பேர்ல வாங்கி போட்டுக்கிட்டாங்க. பள்ளிக்கூடம், சாராய கடை, தியேட்டரு, பங்களான்னு ஆம்பூட்டி இவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. சசி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தையே ஒரு கம்பெனி மாதிரி தானே நடத்துனாங்க. மச்சான், அப்பெல்லாம் மன்னார்குடி பக்கமோ திருவாரூர் பக்கமோ ஒருத்தன் புதுசா நிலம் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது, தொழில் நடத்த முடியாது. சின்னம்மா குடும்பத்துக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்கக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருந்தாங்க. போலீஸ் அதிகாரிகள்லாம் இவங்க வீட்டு வாசலாம் சலாம் போட்டு நிற்பாங்க. ஒரு அரசாங்கத்துக்குள்ள இன்னொரு ரகசிய அரசாங்கம் நடத்துனதுன்னா அது இவங்க தான்.
மச்சான், இவங்களோட சொத்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, சிங்கப்பூர் மலேசியான்னு பல நாடுகளில் கப்பல் கம்பெனியும் ஹோட்டல்களும் இவங்க குடும்ப பேர்ல இல்லாம நாடாரு செட்டியாரு பேர்ல வாங்கியிருக்காங்களாம். இதெல்லாம் ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியாம செஞ்ச திருட்டு வேலை. மச்சான், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியை பயிர மேய்ஞ்சா அந்த நாடு உருப்படாதுன்னு. அந்த அம்மாவுக்கு வேலியா இருக்க வேண்டிய இந்த சசிகலா குடும்பமே அந்த அம்மாவோட சொத்தையும் கட்சியையும் மேய்ஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு புது கட்சின்னு வந்து நிக்கிறதெல்லாம் ஒரு நல்ல நாடகம் தாயா. சரி மச்சான், நீ வெள்ளையும் சொல்லாம கிளம்பி வந்துட்ட, நீ போயிட்டு வா மச்சான். சரி மாமா, இருக்கட்டும் மாமா, இங்க யாரும் தப்பு செய்யல, நான் போயிட்டு வரேன் மாமா. என்னது, இவ்வளவு சொன்ன பிறகு போறியா? உன்னைய மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தமிழ்நாடு இன்னும் உருப்படாமையே கிடக்கு. போயா போய் தொலையா போயா. கோபப்படாத மாமா, போயிட்டு வரேன்.